மகாபாரதம் பாகம் 65. பாண்டவர்களின் தூது. கிருஷ்ணர் துரியோதனன் வஞ்சனையால் பாண்டவர்களிடமிருந்து நாட்டை கவர்ந்தது மட்டுமல்லாமல் நிபந்தனைகளையும் விதித்தான். துரியோதனன் விதித்த நிபந்தனைகளை பாண்டவர்கள் நிறைவேற்றிவிட்டனர். கிருஷ்ணர் துரியோதனனின் கருத்தை அறிந்து வர ஒரு தூதுவனை அனுப்பி நாட்டில் பாதியை பாண்டவருக்கு தர கூற வேண்டும் என்றார். கிருஷ்ணரின் திட்டத்தை பலராமர் ஏற்கவில்லை. சூதாட்டத்தில் தோற்ற நாட்டை திரும்பவும் தருமாறு வற்புறுத்துவது நியாயமில்லை. துரியோதனன் கொடுத்தால் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் நாட்டில் பாதி வேண்டும் என்பதற்காக போர் புரியக்கூடாது என்றார். பலராமனின் கருத்துக்கள் ஏற்புடையதாக இல்லை என்று கிருஷ்ணரும் பாண்டவர்களும் கருதினர். நம் நாட்டில் பாதியை பெற வேண்டுமெனில் பல நாட்டு மன்னர்களின் உதவியை பெற வேண்டும். முதலில் கேட்பவருக்கே உதவுதல் என்பது மன்னரின் இயல்பாகும். ஆகவே உடனே செயல்பட வேண்டும். துரியோதனனிடம் செல்லும் தூதுவன் திறமை வாய்ந்தவனாய் இருக்க வேண்டும் என்றார் துருபதன். முதலில் நாம் துரியோதனனின் நோக்கம் என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு யாரையாவது அவனிடம் தூது அனுப்ப வேண்டும். கிருஷ்ணர் உலுகன் ஒருவனே தூது செல்வதற்கு தகுதியானவன், அவனையே தூது செல்ல அனுப்பலாம் என கூறினார். உலுகன் கிருஷ்ணரின் வேண்டுகோளுக்கு இணங்க துரியோதனிடம் தூது செல்ல அஸ்தினாபுரம் நோக்கி சென்றான். அதன் பிறகு கிருஷ்ணர் பாண்டவர்களிடமிருந்து விடைபெற்று துவாரகைக்கு சென்றார். அஸ்தினாபுரம் சென்ற உலுகனை துரியோதனன், விதுரர் முதலானோர் மிகுந்த மரியாதையுடன் அழைத்து உபசரிப்பு அளித்தனர். அதன் பிறகு துரியோதனன் உலுகனிடம் தாங்கள் முக்கியமான செய்தி கொண்டு வந்திருப்பது போல தெரிகிறதே என கூறினான். ஆம், கொண்டு வந்துள்ளேன். அது தாங்கள் தெரிந்து கொள்வது அவசியம் என்றான். நான் கொண்டு வந்த செய்தியை தங்களிடம் கூறி அதற்கான மறுமொழியை தெரிந்து கொள்ளவே வந்துள்ளேன். நான் இங்கு பாண்டவர்களின் தூதுவனாக வந்துள்ளேன். பாண்டவர்கள் தங்கள் நிபந்தனைப்படி 12 வருட வனவாச காலத்தையும் 1 வருட அஞ்ஞான வாசத்தையும் வெற்றியுடன் முடித்துவிட்டனர். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நாடு நகரங்களை தாங்கள் திருப்பிக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்க முன்வரவில்லை என்றால் அவர்கள் சூதாட்டம் மூலமும் அல்லது போர் மூலமும் பெற்றுக்கொள்ள தயாராக உள்ளார்கள். இதில் தங்களுக்கு உகந்த வழியை தேர்ந்தெடுக்கும்படி அவர்கள் கூறி அனுப்பியுள்ளனர் என்றார். இதை கேட்டு துரியோதனன் பலமாக சிரித்தான். அந்த பாண்டவர்கள் நாடு நகரங்கள் திரும்ப கேட்டு தங்களை தூதுவனாக அனுப்பியுள்ளார்கள். என்னுடைய பதிலை அந்த பாண்டவர்களிடம் தெளிவாக சென்று கூறுங்கள். என்னால் நாடு நகரங்களை பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாது. அவர்களால் போரிட்டு நாடு நகரங்களை மீட்டுக்கொள்ள முடியும் என்றால் அவ்வாறே செய்யட்டும் என்றான். உலுகன், துரியோதனா, பாண்டவர்களின் வலிமையை பற்றி நன்றாக உனக்கு தெரிந்திருக்கக்கூடும். அதனால் சிந்தித்து செயல்படு என்றான். ஆனால் துரியோதனன் உலுகன் சொல்லை செவி கொடுத்து கேட்கவில்லை. இதுதான் என்னுடைய பதில். சென்று அந்த பாண்டவர்களிடம் கூறுங்கள் என்றான். அப்பொழுது விதுர, துரியோதனா, பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய நாடு நகரங்களை திருப்பி கொடுத்துவிடு. இதுதான் உனக்கு நன்மை. அர்ஜுனனின் வில் திறமை பற்றி அனைவரும் அறிந்ததே. அதனால் பாண்டவர்களை எதிர்த்து வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. பாண்டவர்களுக்கு உறுதுணையாக கிருஷ்ணர் இருக்கிறார் என்பதை மனதில் கொள். போரினால் பலவற்றை இழக்க நேரிடும் என்றான். துரோணரும் பீஷ்மரும் கிருபாச்சியரும் போர் வேண்டாம் என்றே கூறினர். ஆனால் துரியோதனன் இவர்களின் அறிவுரையை சிறிதும் கேட்கவில்லை. துரியோதனன் என் பக்கம் கர்ணன் இருக்கும் வரை என்னை யாரும் வீழ்த்த முடியாது என்று தற்பெருமை கொண்டு கூறினான். அதன் பின் உலுமன், துரியோதனா, உனது முடிவு இதுதானா என கேட்டான். துரியோதனன், என்னால் சிறு அளவு பங்கும் பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாது என்பதை தெளிவாக கூறுங்கள் என்றான். அதன் பிறகு உலுமன் அனைவரிடத்திலும் இருந்து விடைபெற்று பாண்டவர்களை நோக்கி சென்றான். பாண்டவர்களிடம் துரியோதனன் கூறியதை கூறினான். தர்மர், உலுகா, நீ கொண்டு வந்த செய்தியை கிருஷ்ணரிடம் சென்று தெரிவிப்பாயாக என கூறி அனுப்பினான். உலுகன் துவாரகைக்கு சென்று கிருஷ்ணரிடம் துரியோதனன் கூறிய பதிலை தெரிவித்தார். அதன்பின் கிருஷ்ணர் ஆழ்ந்த சிந்தனையில் போர் உறுதியாகிவிட்டது என நினைத்தார்.